Hello students, 11th standard physics example 1.9. So இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா percentage in terms of x தான் கண்டுபிடிக்க போறோம். அதோட எரர் ஓகேவா. ஸோ ஏபிசிடி அதோட பர்சன்டேஜ் எரரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த x டேர்ம் எப்படி எழுதிக்கிறோம் எரரோட சேர்த்து அப்படின்னா del x by x into 100 because percentage into 100 பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு ஸோ இங்க ஏ ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் டேர்ம் பவர்ல இருக்க டேர்ம் சைட்ல மல்டிப்ளை தான் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ இங்க 2 இருக்கு. ஸோ 2 இன்டூ டெல் ஏ பை ஏ அதோட எரர் இன்டூ 100 அதோட பர்சன்டேஜ் பிளஸ் பி கியூப் அது 3 இன்டூ டெல் பி பை பி இன்டூ 100 பிளஸ் சி டெல் சி பை சி இன்டூ 100 பிளஸ் ரூட் டி அப்படிங்கறத டி பவர் 1/2 எழுதிக்கலாமா. Therefore, அந்த 1/2 சைட்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 1/2 into del d by d into 100. Therefore, del x by x into 100 is equal to so எல்லா டேர்ம்லயுமே காமனா 100 இருக்கு அதை வெளியில எடுத்துக்கணும் into 2 into del a by a யோட வேல்யூ 4% plus 3 into del b by b யோட வேல்யூ வந்து 2% plus del c by c யோட வேல்யூ வந்து 3% plus 1/2 into del d by d யோட வேல்யூ வந்து 1% எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 100 ஈக்குவலா இருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். therefore del x by x is equal to 4 into 8 plus 6 3 into 2 6 plus 3 plus 1/2 1/2 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.5 நம்ம கால்குலேஷன் ஈஸிக்காக மாத்தி எழுதிக்கிறோம் ஓகேவா. therefore எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 17.5% கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.